பிறக்கும் ஆத்மொழி மௌனமே என் வழி தேக நினைவு கரையும் போது பாபா நினைவே சுடரொளி மரப்பில் பிறக்கும் ஆத்மொழி சாந்தி என் நிலை நான் ஆத்மா என்ற உண்மையிலே விழிக்கிறது என் காலே பழைய நினைவுகள் பனி போல் கரையுது சுமந்த பாரங்கள் இன்றோ விலகுது எதிர்பார்ப்பும் ஆசையும் அமைதியில் உறங்குது ஒரே ஒரு நினைவு ஓம் சாந்தி. 18/5/1885 ஒரு ரஷ்யன் எழுத்தாளருடைய புத்தகத்தில் ஒரு ஸ்டோரி இருக்கு. அதில் ஒரு செருப்பு தைக்கிறவருடைய ஸ்டோரி. அவர் வராரு. அவருடைய பேர் சைமன். அவர் ரொம்ப ஏழ்மையில் இருந்தார். அவர் மார்க்கெட்டுக்கு போனார் இல்லையா, அங்கே வந்து சில பொருளை வாங்குறாரு, சில பொருளை வாங்கலை. அப்போ திரும்பி போயிட்டுருக்கிறாரு வீட்டுக்கு. அப்போ அங்கே அவர் போகிற வழியில் ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சில் ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் நின்றுட்டுருக்கிறத பார்க்குறாரு. அப்போ பக்கத்தில் போய் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பிச்சைக்காரர் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறாரு. அதாவது சைமனுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பயமாக இருக்குது. அவர் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. அவர் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. அந்த ஆள் வந்து ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கருணை இரக்கம் வருது மனசுக்குள்ளே. அவர்கிட்ட இருந்த கம்பிளியை கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா அவர்கிட்ட செப்பல் இருந்து அதை கொடுக்குறாரு. அப்புறம் அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க ஒய்ஃப் பார்க்குறாங்க, மனைவி ஏற்கனவே இங்கே குறையாக இருக்குது எல்லாமே, இதில் இவர் இன்னொரு ஆளை வேற கூட்டிகிட்டு வராரு அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஆனாலும் அந்த ஆளை உள்ளே வர விட்டுடுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. அந்த ஆள்கிட்ட வந்து இந்த சைமன் கேட்குறாரு ஒரு தடவை, நீங்கள் யார் அப்படின்ட்டு. ஒரு தடவை கேட்டார், நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன? அவர் சொல்கிறாரு, நான் யார், நான் என்னுடைய பேர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது, நான் என் பேரை சொல்ல முடியாது, ஈஸ்வரன் கடவுள் வந்து எனக்கு தண்டனை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாரு. அவருடைய ஒய்ஃப் வந்து முதல்ல அவங்களுக்கு பிடிக்கல. அப்புறமா கொஞ்சம் அவங்களுக்கு மனசு இறக்கம் வருது. அப்புறம் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ அந்த மனிதர் அப்படி ஸ்மைல் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் சிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்மைல். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த செருப்பு தைக்கிறவர், உனக்கு ஒரு வேலையும் இல்லை அப்படின்னா என்னுடைய வேலையில் நீ ஹெல்ப் பண்ணலாம், என் கூட இருந்துக்கலாம். அப்போ அவர் ரொம்ப வருஷத்துக்கு அவர் கூடயே இருக்கிறாரு, அதே வேலையில் ஹெல்ப் பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ரொம்ப பணக்கார ஒருத்தர் வராரு. அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஒரு செப்பல் வேணும் இந்த கடையில் வந்து. அந்த செப்பல் வந்து ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகக்கூடாது, ஒரு வருஷத்துக்கு உழைக்கணும், அந்த மாதிரி ஒரு செப்பல் வேணும் அப்படிங்கிறாரு. அந்த வந்த ஆள் ஏற்கனவே இருந்தார்ல கூட, அவர் 2வது தடவை இப்போ செய்கிறாரு. ஆனால் அதுக்கான காரணம் என்னன்னு அவர் சொல்லலை. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஷூ கேட்டது வந்து ஷூ. ஆனால் ஷூக்கு பதிலாக அவர் செப்பல் கொடுத்துட்றாரு. அப்போ அவருக்கு கோவம் வருது, திட்டுறாரு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் மெசேஜ் வருது, அந்த பணக்காரர் இறந்து போயிட்டாரு, இப்போ வந்து எங்களுக்கு ஷூ வேண்டாம், எங்களுக்கு செப்பல் போதும், அதனால செப்பலை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்க கடைக்கு வந்து ஒரு வசதியான ஒரு பெண் வராங்க. அவங்க கூட 2 பொண்ணுங்க இருக்காங்க. அப்போ அவர் வந்து அந்த பெண்ணுங்களை பார்க்குறாரு. அந்த பெண்ணுங்க வந்து அவங்களுடைய சொந்த பொண்ணுங்க கிடையாது, அந்த அம்மாவுடைய சொந்த பொண்ணு கிடையாது. அவங்க அநாத ஆசிரமத்திலேருந்து அந்த குழந்தைங்களை கொண்டு வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் 3வது தடவை சிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் எப்போ சிரிச்சாரு, அவர் வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்குள்ளே அவரை ஏற்றும் போது. 2வது தடவை அந்த பணக்கார மனிதர் வந்து ஷூ வேணும் அப்படின்னு சொல்லும்போது
இப்போ 3வது தடவை அந்த பணக்கார அம்மா வந்து 2 குழந்தைங்களை கூட்டிட்டு வந்த போது 3வது தடவை இப்போ சிரிக்கிறார். அந்த கடை ஓனர் கேட்குறாரு, இது என்ன கதை, உன்னுடைய கதை, உன்னுடைய சிரிப்பினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, நான் ஒரு ஃபரிஸ்தா, மே ஏக் ஃபரிஸ்தா ஹூ. என்னை வந்து குதா அனுப்புனாரு ஒரு பெண்ணினுடைய உயிரை எடுத்துட்டு போறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய ஸ்டோரி, 1885 எழுதப்பட்டது. வாட் மேன் லிவ் பை அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய தலைப்பு. மனிதன் எதன் அடிப்படையில் வாழ்கிறான். அதை ஃபரிஸ்தா சொல்றாரு, நான் வந்து ஒரு தாயினுடைய உயிர் எடுக்க வந்தேன், அவங்க அப்பந்தான் 2 குழந்தைகள் கன்னியாவுக்கு ஜென்மம் கொடுத்துருந்தாங்க, அதனால எனக்கு வந்து அவங்க மேலே கருணை வந்துருச்சு, ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு யாருமே இல்லை, அதனால நான் விட்டுட்டு போயிட்டேன், அந்த உயிரை எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால அந்த குழந்தைங்களை இந்த ஒரு தப்பு, அதாவது கடவுளுடைய ஆர்டர் படி நான் நடக்காதனால எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. அவரு நீ பூமியில போய் வாழு அப்படின்ட்டாரு. கடவுள் சொன்னாரு, அல்லாஹ் சொன்னாரு, எது வரைக்கும் நீ இந்த 3 கேள்வியினுடைய பதிலை நீ கண்டுபிடிக்கல அது வரைக்கும் நீ பூமியில தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த 3 கேள்வி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனிதனுக்கு உள்ள என்ன இருக்கு, 2வது கொஸ்டின் மனிதர்களுக்கு எந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, 3வது கொஸ்டின் மனிதர்களை நடத்திட்டு இருக்கிறது யாரு, அவங்கள இயக்கிட்டு இருக்கிறது யாரு. எப்ப நீ இந்த 3 கேள்வியினுடைய பதிலை கண்டுபிடிக்கிறியோ அப்பொழுது நீ இந்த பூமியிலிருந்து மீண்டும் திரும்பி ஆகாயத்துக்கு வரலாம். எப்ப நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்தனோ அப்ப உங்களுடைய மனைவிக்கு அவ்வளோ கோபம் இருந்தது, என்னை பிடிக்கல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உள்ளுக்குள்ள கரைஞ்சிட்டாங்க, இறக்கம் வந்துச்சு, அதனால என்னுடைய வீட்டில் என்னை விட்டு அலோவ் பண்ணிட்டாங்க, என்னை ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டாங்க. நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, மனிதனுக்குள் நிறைந்திருப்பது வெறும் அன்பு மட்டுமே. மற்றபடி மனிதன் வந்து வெளிப்படுத்துறது வந்து அவங்களுடைய மேலோட்டமான விஷயங்கள், ஆனா உள்ளுக்குள்ள நிறைஞ்சு இருக்கிறது அன்பு மட்டுமே. அன்பின் ரூபமாக இருக்கின்றான் மனிதன். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வியினுடைய பதில். மனிதனுக்கு தன்னுடைய அவங்களுக்கு என்ன தேவை, அப்புறம் எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது, இந்த மனிதனுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது மனுஷனுக்கு. அதனால எதுவுமே நிலையில்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அன்பிரடிக்டபிள். இப்போ என்ன ஆகும், அடுத்த செகண்ட் என்ன ஆகும், ஒண்ணுமே தெரியாது. அந்த செப்பல், அந்த பணக்காரர் வந்து செப்பல் ஷூ கேட்டார்ல, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஷூ வேணும், அது 1 வருஷம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு. அவருக்கு தெரியாது, இன்னும் 1 மாசத்துல அவர் இறந்துருவாரு, அந்த ஷூ இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவாரு, அந்த ஷூ ரெடி ஆகுறதுக்கு முன்னாடியே போயிடுவாரு அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஆனா ஆர்டர் கொடுத்துட்டாரு. அதனால மனிதர்களுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை பத்தியும் தெரியாது, தனக்கு என்ன தேவைங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. அப்ப 3வது கொஸ்டின் பார்த்தால, மனிதர்களை நடத்தி கொண்டிருப்பவர் யார், இயக்கி கொண்டிருக்கிறது யாரு. அது அப்புறம் வந்து 3வது பார்த்தீங்கன்னா, அந்த மனிதருக்கு அந்த ஒரு அம்மா வந்திருந்தாங்கல்ல, ஒரு பெண் தன்னுடைய 2 குழந்தைங்க அனாதை ஆசிரமத்திலேருந்து எடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்களே, அவங்களுடைய ஒரிஜினல் அம்மாவை தான் அவருடைய உயிரை எடுக்க தான் வந்திருந்தாங்க. இவர் எடுக்காதனால இன்னொரு பரிஸ்தாவை அனுப்பி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு தான் நான் விட்டு வந்தேன். ஆனால் அதுக்கு இன்னொரு அம்மா அங்கே பொறுப்பாளி ஆயிட்டாங்க, தத்தெடுத்துட்டாங்க. அவர் பார்க்குறாரு, மனிதர்களை நடத்தி கொண்டிருப்பது வந்து அன்புதான் நடாத்தி கொண்டிருக்கின்றது. அதனால அவருக்கு அந்த 3 கேள்வியினுடைய பதில் அவருக்கு கிடைச்சிச்சு. அதான் 3 தடவை சிரிச்சார். அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளி வந்து பரவுது, அவருக்கு திடீர்னு ரக்க வந்துடுது, அவர் தன் ஆகாய உலகத்திற்கு பறந்து போயிடுறார், ஃபரிஸ்தா லோகத்துக்கு. கதையினுடைய கருத்து என்ன, அன்புதான் அந்த ஊர்ஜா சக்தி, அன்புதான் ஒவ்வொரு மனிதனையும் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கிறது, அடங்கி ஆழத்துல அமிழ்ந்து இருக்கிறது அன்பு மட்டுமே. அன்பினுடைய சக்தி தான் மனிதனை நடாத்தி கொண்டிருக்கின்றது. அன்புதான் கடவுளினுடைய சுரூபம். அன்பே கடவுள், அன்பே இறைவன். லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். இன்னைக்கு பாபா ரிவிஷன் பண்ண முரளி பார்த்தீங்கன்னா 2018 வந்து பாபா மீட்டுக்கு அது வீடியோ முரளியா போட்டாங்க. 2009 ஃபர்ஸ்ட் டைரக்டா பாபா சொன்னது, அப்புறம் 2018 போட்டாங்க. அப்புறமா இப்போ 3வது தடவையாக இந்த முரளி ரிவைஸ் ஆகுது.
அதனால இன்றைய காலை அவ்யக்த முரளியில பாபா என்னென்ன சொன்னாரு 22/2/2026 சண்டே முரளி, 5/2/2009 ரிவைஸ்டு முரளி. காலையில முரளியில பாபா என்னெல்லாம் சொன்னாரு, யாரெல்லாம் கீழே உட்காந்துருக்காங்களோ அந்த மாதாஸ் எல்லாம் சொல்லுங்க பாபா. ஃபர்ஸ்ட் ஆன்சர். எப்பெல்லாம் நீங்க கிளாஸ்ல உட்காடுறீங்களோ இல்ல முரளி கிளாஸ்ல உட்காடுறீங்களோ அப்ப கையில நோட் இருக்கணும், பென்சில் இருக்கணும். இப்போ பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் வருது, நல்ல நல்ல பாயிண்ட்ஸை அதை நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது வெறும் கண்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, காதுக்கு இனிமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளோதான். கொஞ்ச நேரத்துக்கு கேட்டேன், எப்படி உலகத்தில் சத்சங்கத்தில் நல்ல ஸ்டோரி எல்லாம் சொல்கிறாங்க, அதை கேட்கும்போது சுகமாக இருக்குது, போய் கேட்குறாங்க, அப்புறம் அங்கேயே நின்று போச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஆயிரும். கேட்க சுகமாக இருந்தது, செல்வத்தில் செல்வம் செவி செல்வம், ஆனால் அது செவியோட விட்டேன், கேட்டேன், ரசிச்சேன், அவ்வளோதான், மறந்துட்டேன், அந்த மாதிரி ஆயிரும். ஸ்பீக்கர் வந்தாரு, அவர் தன்னுடைய விஷயத்த சொன்னாரு, அவர் போயிட்டாரு. எப்படி பக்தி மார்க்கத்தில் சத் சங்கத்துக்கு போகிறாங்க, அப்புறம் எந்திரிச்சு போகும்போது அவங்க முந்தானையை உதறிட்டு போவாங்க, அதே மாதிரி அங்கே கேட்டது அங்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே என்ன கேட்டனோ அங்கேயே விட்டாச்சு, அதை உதறிட்டு போகிறாங்க. அதே போல் ஆயிரும். அதே போல் இங்கேயும் ஆயிரும். எப்பெல்லாம் நீங்கள் கிளாஸ் கேட்குறீங்களோ அப்பெல்லாம் மேலே இருந்து எனக்கு மேலே கதிர்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கணும். ஒன்று கேட்கணும், இன்னொன்று எழுதணும், 3 காரியம் செய்யணும். 3வது யோகா இருக்கணும். ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். கேட்குறோம் ஃபர்ஸ்ட்டு, அடுத்து அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணுறோம், 3வது பாபா கூட கனெக்ட் ஆகிருக்கிறோம். யோகா. மதுபன் வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம புத்தியில ஞான ரத்தினங்களை நிறைச்சிட்டு போகணும். புத்திங்கிற பையில காலியான கையோட மறுபடியும் போகக்கூடாது, வந்தது மாதிரியே நிறைச்சிட்டு போகணும். ஏன்னா ஃபுல் டேல நிறைய ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த விஷயத்துல நடுவில் ஞானமும் உள்ள புகுந்துரும் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா. இல்லைன்னா அந்த 1000 விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இருக்காது. முரளிக்காக தனியாக நோட் வைக்கணும், அப்புறம் நைட் கிளாஸுக்காக தனியாக நோட் வைக்கணும். எதை நம்ம எழுதணுமோ, நம்ம கையால் எழுதணுமோ அதை அடுத்த நாள் ரிவைஸ் பண்ணணும். இல்லை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணணும். அதனுடைய பிரபாவமே வேற. நம்ம முன்னாடி கிளாஸ் எடுத்துருக்கிறது ரொம்ப சின்ன வயசுக்காரங்களா இருக்கலாம், சின்ன பசங்களா இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு ஆத்மாவுடைய ரோலும் வேற வேற. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வருது. ஒவ்வொரு ஆத்மாவுடைய அனுபவம் வேற. அவங்களுடைய டிராமாவில் பாட்டு வேற. அவங்க அந்த அனுபவங்களோட சுமந்து வந்திருப்பாங்க. ஒருவேளை அந்த நம்ம முன்னாடி எதிரில் இருக்கக்கூடிய ஆத்மா பல ஜென்மத்தினுடைய இப்பதான் ஞானத்துல வந்திருக்கலாம். ஆனா பல ஜென்மத்துல அது வைராகிய ஆத்மாவா இருந்திருக்கலாம், பல ஜென்மத்துல தூய்மையா இருந்த ஆத்மாவா இருந்திருக்கலாம். நம்ம இப்போ அடைஞ்சிருக்கிற நிலையை அடையிறதுக்கு நம்ம நிறைய போராட்டம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா அந்த ஆத்மா பல ஜென்மத்துக்கு தூய்மையான வைப்ரேஷனோட வந்திருக்கு. அதனால டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கலாம், அந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் வேற வேற. சரி, இன்னைக்கு பாபா என்ன சொன்னாரு, நம்ம லேட்டா வந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் உங்களை உறுத்தணும், குத்தணும். அப்பதான் நம்ம தீவிர புருஷார்த்தம் செய்வோம். நம்ம லேட்டா வந்துட்டோம் 2009 சொன்னது, இப்ப டூ லேட்டே ஆகிப்போச்சு. சரி, அதுக்கு என்ன? அதுக்காக பாபா 2 விஷயம் சொன்னார். யாரெல்லாம் நியூ கமர்ஸ் இருந்தாங்களோ, புதுசா வந்திருந்தாங்களோ அவங்களுக்காக. அது என்னெல்லாம் புது பாயிண்ட்? 2 பாயிண்ட். 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேற என்ன சொன்னார்? ஒரு பாயிண்ட் இது ஒண்ணு. 2வது என்ன சொன்னாரு? இல்ல அது வரதானம். 2வது பாயிண்ட் என்ன சொன்னாரு? ஒன்னு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இன்னொன்னு என்ன, முன்னாடி இருக்கிற மாதாஸ் இல்ல பின்னாடி இருக்கிற மாதாஸ் சொல்லலாம், பிரதர்ஸ் சொல்லலாம். 2வது என்ன பாயிண்ட்? கர்மம் மற்றும் யோகத்தினுடைய பேலன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம் வந்துருச்சு இல்ல இப்போ? ஓகே. வேற என்ன சொன்னோம்? 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, பரிசுத்தா ஆகணும், கர்மாதீத் ஆகணும், ஆசிரியரி ஆகணும், என்னென்ன ஆகணும்னே தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அப்படிதான். வேற என்ன சொன்னாரு? 3 ரூபத்தை பார்த்தாரா? ஓகே. அப்புறம் வேற ஒவ்வொன்னா சேர்க்கணுமா? ஐயே, இன்னைக்கு உள்ளது சொல்லுங்க. நீ வாரம் ஃபுல்லா உள்ள விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு முரளியில அவ்யக்த வாணியில என்ன பாபா சொன்னாரு அதை மட்டும் சொல்லுங்க. வேற என்ன சொன்னாரு? 4 பக்கம் பேஜ், 4 பேஜ் முரளி முடிஞ்சு போச்சா? சொல்லிட்டீங்களா? ரிவிஷன் பண்ணியாச்சா?
பிராமன்ஸோ ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாஸோ தேவதா. வேற டபுள் லைட் ஸ்திதி ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தினுடைய அனுபவம். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள்ல மனசு உடஞ்சி போயிடக்கூடாது. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா ட்ராமா ரொம்ப, ஏன்னா எல்லாமே ட்ராமா, அதனால எதுக்குமே மனசு உடஞ்சி போயிடாதுங்க. ஏன்னா எல்லாமே ட்ராமா. மெலோ ட்ராமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெலோ ட்ராமா. மெலோ ட்ராமா அப்படின்னா ட்ராமா இந்த சென்சேஷன் ட்ராமா, அதாவது ஓவரா அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது, ஓவர் ஆக்டிங் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் சீரியல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இழுத்தடிச்சு அழுவாங்க, ஓவராக ரியாக்ட் பண்றது, அதுக்கு பேர் தான் மெலோ ட்ராமா. இதுல அந்த ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ராவா சொல்லுவாங்க. அவன் அவ்வாறு தவிர்ந்தான், அவர் கோபத்தில் மிகுந்த ஆர்வத்தில் இருந்தார், அவர் கோபத்தில் கண்கள் அப்படி சிவந்தன அப்படின்னு எக்ஸ்ட்ரா நிறைய ஓவரா பில்டப் கொடுக்கறது, இதுக்கு பேர் தான் மெலோ ட்ராமா. பல வகை இருக்கு இதுல. அது ஓவர் ஆக்டிங், ஓவரா எக்ஸ்ட்ராவா அதை மிகைப்படுத்தி சொல்றது. எப்படி ஒரு டிராமா, அதே போல எப்படி ஒரு சீரியல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 எபிசோடுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா உடனே முடியாதுல்ல, அது ரொம்ப நேரம் இழுத்தடிக்கணும். 500 எபிசோடு எடுக்கிறாங்க, 500 எபிசோட்லயே நல்லாவே போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அது எப்படி நல்லா இருக்கும்? அது எப்படி ஓடும்? அந்த சீரியலை யாரும் பார்க்க மாட்டாங்க. வீட்டில் யாராவது வரணும் இல்லை, வில்லன் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரணும், குழப்பம் வரணும், நல்லாவே இருந்தால் யாருக்கு தான் பிடிக்கும்? ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு மஜா இல்லை அப்படின்ட்டுருவாங்க. வில்லன் எவ்வளோக்குள்ள பெருசாக இருப்பாரோ அவ்வளோக்குள்ள மஜா அதிகமாக இருக்கும். சிலர் காலை இழுத்து விடுறவங்க, சிலர் ஏமாத்துறவங்க, சிலர் பொய் சொல்றவங்க, சதி பண்றவங்க, கொலை பண்றவங்க யாராவது வேணும்ல, உங்களை திட்டுறவங்க, நிந்தனை பண்றவங்க, துக்கம் கொடுக்கக்கூடியவங்க, சும்மா பேச்சிலேயே குத்துறவங்க, வார்த்தைகள்ல ஊசி வச்சு குத்துறவங்க வேணும்ல யாராவது. எல்லாமே சுகமாவே கலர்ஃபுல்லாவே அழகாவே ரோஜா பூ மாதிரி இருந்தா எப்படி நல்லாவா இருக்கும்? ராவணன் இல்லை அப்படின்னா ராமருக்கு என்ன மரியாதை இருக்காங்க? ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா சம்பூர்ண நிர்விகாரியா இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சம்பூர்ண விகாரியா இருக்கும் சீனு. அந்த சம்பூர்ண விகாரத்தினாலதான் சம்பூர்ண நிர்விகாரி தன்மைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கும். வேற என்ன சொன்னார் பாபா? தியானம் பண்ணும்போது இல்ல சேவை பண்ணும்போது சாந்தியின் அனுபவமா? அனுபவம் செய்யணுமா இல்ல செய்ய வைக்கணுமா? செய்ய வைக்க சொன்னார்ல. அப்புறம் வேற என்ன சொன்னார் பாபா? சுற்றுப்புற சூழ்நிலையில அசரீரி தன்மையினுடைய தன்மையை ஆட் பண்ண சொன்னார், அடிஷன் பண்ண சொன்னார். வேற என்ன சொன்னாரு? தீவிர புருஷார்த்தத்தை அனுபவம் பண்ண சொன்னாரு, பிராக்டிஸ் பண்ண சொன்னாரு. வேற ரொம்ப காலத்தினுடைய சுயராஜ்ய அதிகாரத்தினுடைய சமஸ்காரம் இருக்கணும், பிராக்டிஸ் இருக்கணும் அப்படின்னாரு. டபுள் லைட் ஃபரிஸ்தா சொன்னாரா. அப்புறம் சுயராஜ்ய அதிகாரி மற்றும் கர்மேந்திரியங்களுக்கு ராஜா சொன்னாரா. வேற என்ன சொன்னாரு? அனைவருக்கும் பிரியமானவங்களா இருக்கணும். வேற என்ன? சமஸ்காரங்களுடைய சந்திப்பு. அப்புறம் தன்னுடைய விசேஷ தன்மையிலையும் மாட்டிக்கூடாது, மற்றவங்களுடைய விசேஷ தன்மையிலையும் மாட்டிக்கூடாது. விசேஷத்தா ஸ்பெஷாலிட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு கலை இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு குணம், விசேஷ தன்மை, ஏதாவது ஒரு கலை அல்லது ஏதாவது ஒரு குணம் தன்னுடையது அல்லது மற்றவங்களுடையது, எதுலையுமே நம்ம மாட்டிக்கூடாது. வேற சொன்னாரு பாபா? கலைகள், குணங்கள், விசேஷத்தன்மையெல்லாம் என்னது? பரமாத்மாவனால கொடுக்கப்பட்ட ஈஸ்வரிய பிரசாதம் அப்படின்னாருல. வேற அபிமானம், அகங்காரம், அதுல இருந்து விடுபடுறதுக்கான பயிற்சி செய்ய சொன்னார் இல்லையா. வேற அதனால அபிமானம், அந்த அவமானத்தை பாபா செக் பண்ண சொன்னார். ஒருவேளை உங்களுக்கு அவமானம் ஃபீல் ஆகுது அப்படின்னா அப்ப அபிமானம் அங்க இருக்குது அப்படின்னு அர்த்தம் சொன்னாரா. அப்புறம் என்ன சொன்னார்? சத்தமா ஒன்னும் கேட்கல. அடிக்கடி அவமானம் உங்களை குத்துது, யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னதுல உங்களுக்கு குத்துது அப்படின்னா உள்ளுக்குள்ள ஆழமாக அபிமானம் சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சூட்சுமமான மரியாதையினுடைய ஆசை அது உள்ள இருக்கு.
இந்த மரியாதை ரெஸ்பெக்டை வந்து ஃபீல் பண்ணுறோம். திடீர்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, வாங்க போங்க, வாங்க பிரதர், போங்க பிரதர்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா திடீர்னு வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாவே, இல்லை ஒரு சிஸ்டர் வந்து எல்லாம் சின்னவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் சின்ன வயசு தானே, மாதாசு வயசு கூடனவங்க டெய்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஓம் சாந்தி சிஸ்டர், வாங்க சிஸ்டர், போங்க சிஸ்டர். திடீர்னு வா அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா நிறைய தடவை அப்படி நடக்குது. அப்போ அவமானம் ஃபீல் ஆகுதுல்ல. எப்பவுமே முதல்ல இருந்தே அப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்க, வா போன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அது தெரியாது. வாங்க போங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு வா வா ராசாத்தி, வா ராணி, வாங்க ராணி சிஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு வா ராணி அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ அங்கே ஃபீல் ஆகும்ல. அப்போ அங்கே வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும். அப்போ அவங்களுக்கு அந்த சிலவங்கள்கிட்ட நம்ம புரிய வைப்போம். நீங்கள் என்ன வா போன்றீங்க, உங்களுக்கு நான் அந்த ரெஸ்பெக்ட் வா போன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு நான் எப்போ நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்? எப்படி நீங்கள் சொல்லலாம் வாங்க பிரதர், போங்க பிரதர், வாங்க சிஸ்டர், போங்க சிஸ்டர்னு மட்டும் சொல்லுங்கள். வா போன்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சிலவங்கள்ட்ட சொல்லிடுவோம். சிலவங்கள்ட்ட உள்ளுக்குள்ளேயே சிலவங்கள்ட்ட சொல்ல முடியாது, அவங்கக்கிட்ட உள்ளுக்குள்ளேயே வச்சு புளிமிட்டு இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே நம்மளுடைய அந்த ஒரு பிரேக் வரும் அதில், அந்த அவமானத்தினுடைய ஒரு ஃபீலிங், இது அபிமானம் அவ்வளோ இருக்குது நமக்குள்ள, தேக அபிமானம், தேக அகங்காரம் அவ்வளோ இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு ப்ரூஃப். அதனால இன்னைக்கு நம்ம ஃபரிஸ்தாவினுடைய இன்றைய முரளியிலிருந்து 12 விஷயங்களை நம்ம வெளியில் கொண்டு வந்து நம்ம எடுத்துருக்குறோம். அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அதனால் டைரியில் எழுதுங்க, வெறும் கேட்க மட்டும் செய்யக்கூடாது. அப்போ தான் நம்ம அதை ரிவைஸ் பண்ண முடியும், அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எப்போ மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, அந்த நேரத்தில் கூட பாபாவுடைய பாயிண்ட், முரளி பாயிண்ட் ஞாபகம் வரல, மனசு ரொம்ப ஆழமான சாந்தியாக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, அந்த நேரத்துலேயே பாபாவுடைய நினைவு வரல அப்படின்னா, ஒரே பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னா அந்த நேரத்தில் எப்படி ஞாபகம் வரும்? புரிஞ்சுதா? அப்போ அந்த நேரத்தில் இன்னும் நிறைய வீணான எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருக்கும். அதனால எப்போ வந்து சாந்தி காலம் இப்போ நடந்துட்டு இருக்குதோ, அப்போ அந்த நேரத்தில் அந்த டைமை எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஞானத்தில் ஈடுபடுத்தணும், ஞானத்தினுடைய ஸ்டடி பண்ணுறது. அப்போ அந்த நேரத்தில் ஞானத்தினுடைய விஷயங்களை நமக்குள்ள கிரகிக்கிறது, ஞானத்தினுடைய பயிற்சி செய்கிறது. ஞானம் சக்தியாக மாறிடணும். ஞானங்கிறது ஒரு சாதனை, ஞானம்ங்கிறது ஒரு சக்தி, ஞானங்கிறது ஒரு குருகுலம், தன்னைத்தானே அதனால ஞானத்தினால நிறைக்கணும். யாருக்காவது லீவு நாள் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? எல்லாம் சுத்த போகிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஃபரிஸ்தா அப்படின்னா இந்த முரளியிலிருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபரிஸ்தா என்றால் ஹல்கா, லைட், லேசானவர். எதுல லேசான தன்மை? சமஸ்காரங்கள் மற்றும் எண்ணங்கள். அப்புறம் சம்பந்தத்துல சமஸ்காரங்கள், சங்கல்பங்கள், சம்பந்தம், 3 எஸ். இந்த 3 எஸ்லையும் லேசா இருக்கிறது, அவங்க தான் ஃபரிஸ்தா. சம்பந்தம் கூட, ரிலேஷன்ஷிப் கூட, ஒருத்தருடைய சம்பந்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? லேசா இருக்கணும். இல்லைன்னா கூட மனசு ரொம்ப சுமையாயிருது. யாருக்கு வந்து மனசு சுமையா இருக்கோ அவங்களால எப்படி யோகா பண்ண முடியும்? யோகாவில் எப்படி கனெக்ட் ஆகும்? மனசுக்குள்ள போராட்டம், ஒத்து போகல, சண்டை வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகாவில் உட்காரும்போது அந்த விஷயங்கள் தான் ஞாபகம். அதனால சம்பந்தங்கள்ல லேசான நிலை, எண்ணங்கள்ல லேசான நிலை. ஒருவேளை நம்ம வந்து பழி வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதாவது சதி வேலையில அரங்கேற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இவர் எனக்கு இந்த மாதிரி என் கூட நடந்துக்கிட்டாரு, அப்ப நான் அவருக்காக என்ன பண்ணணும்? திருப்பி அடிக்கணும். பக்தியில பக்தர்களுக்கு எவ்வளவு பாவனை இருக்குது பாருங்க. அவங்க பக்தர்கள் மேல எவ்வளவு கொடுமைகள் நடந்தது, ஆனா அவங்க எப்படி நினைக்கல, எப்படி நினைச்சாங்க? ஆனா நான் வந்து அவருக்காக, அவரு விரும்புறாரு, அவர் எனக்கு நன்மைக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்யறாரு, என்ன ரெடி பண்றதுக்காக, பரமாத்மா அப்படின்ட்டு அவங்க மாத்தி நினைச்சிட்டாங்க. இவங்க பண்றாங்க அப்படின்னு அவங்க நினைக்கல. அவர் என்ன அவருக்கு என்னது, அவர் என்ன தயார் பண்றாரு, சோதிக்கிறாருன்னு கூட நினைக்கல, தயார் பண்றாரு அப்படின்னு நினைச்சாங்க. பரமாத்மா என்ன ரெடி பண்றாரு, என்ன பொறுமை சக்தியை கற்றுக் கொடுக்குறாரு.
சகித்து கொள்ளும் சக்தியை அதிகப்படுத்துறாரு. எனக்கும் இவங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. யார் எனக்கு துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு பகவான். ஒரு மருமக இருக்கிறாங்கன்னா மாமியார், நாத்தனார், கொழுந்தனார் எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க அந்த மருமகள் சகிச்சுக்கிறாங்க பாவம். எதுக்காக? பரமாத்மா அவங்க பக்தி பண்றாங்கன்ட்டு அவங்க கொடுமைப்படுத்துறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன கொடுமைப்படுத்தல, ஏன்னா இந்த கொடுமைகள் எல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னை பாதுகாப்பவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கு. அதனால அவருக்காக பொறுத்துக்கிறாங்க, சகிச்சுக்கிறாங்க எல்லா கொடுமைகளையும். இவங்க எல்லாம் நான் எவ்வளவு பொறுத்துக்கிட்டேங்கிறத மகிமை பாடணும் அப்படின்ட்டு அவன் நினைச்சு அவங்க பொறுத்துக்கல. அவர் விரும்புகின்றார், இறைவன் விரும்புகின்றார் அப்படின்னு நினைச்சு அவங்க பொறுத்துக்கிறாங்க. இது இறைவனின் விருப்பம். அவங்களுக்கு தெரியும் எனக்கு என் கூட என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அது அவருக்கு தெரியும், அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவருக்கு தெரியாதான் பரமாத்மாவுக்கு. ஒரு மசூதியில ஒரு பக்கீர் இருந்தார். பக்கீர் தான் அங்க முஸ்லிம் சன்னியாசி. அவர் மசூதிக்கு முன்னாடி நின்னாரு, அப்புறம் போயிட்டாரு. மறுபடியும் வந்தாரு, மசூதிக்கு முன்னாடி போய் நின்னாரு, மறுபடியும் போயிட்டாரு. அப்போ ஒரு ரொம்ப ஸ்ரத்தை உள்ள ஒரு பக்தர் கேட்டாரு, நான் டெய்லி பாக்குறேன் நீங்க வர்றீங்க நிக்கிறீங்க போயிடுறீங்க, வர்றீங்க நிக்கிறீங்க போயிடுறீங்க, உங்க வாய் கூட செய்யறது இல்லை, இது என்ன பிரச்சனை, என்ன கதை, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு பாதுஷா இருந்தாரு, அவர்கிட்ட ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு, வெளியே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ அவரு ராஜா கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த பிச்சைக்காரரு, என்னுடைய வயிறு ஒட்டி போய் கிடக்குது, கையில பிச்சை பாத்திரம் இருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, இதை பார்த்த பிறகு கூட உனக்கு புரியலையா எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. நீ என்ன வேணும்னு கேட்குற, என்ன பார்த்து உனக்கு புரியல, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீ எப்படி பாதுஷா ஆன, உன்னை யார் பாதுஷா ஆக்குனது, பாதுஷாவா இருக்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு, அதாவது அந்த ஃபக்கீர் அந்த சன்னியாசி பிச்சைக்காரர், அவர் சொல்றாரு, அந்த நாளையிலிருந்து நான் குதாவுகிட்ட இறைவன்கிட்ட எதையுமே கேட்கறது இல்லை, எந்த பாதுஷாவிட்டையும் கேட்கறது இல்லை. அந்த பாதுஷா அவர்கிட்ட தான் கேட்கிறாரு, அப்ப நான் எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்கணும்? அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதுஷாவோட ட்ரெஸ் கொடுத்தாரு, ஆடை கொடுத்தாரு, செல்வம் கொடுத்தாரு. அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு அவர். அப்புறமா அப்போ இவர் முழு உலகத்துக்கும் பாதுஷாவாக இருக்கக்கூடியவர் பரமாத்மா, குதா அல்லா. அவருக்கு தெரியாத என்ன, அவருக்கு என்ன எனக்கு என்ன வேணும்னு நான் எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்கணும்? அதனால நான் வர்றேன், அங்க போய் நிற்கிறேன், என்னுடைய மௌனம் தான் பிரார்த்தனை, என்னுடைய மௌனம் தான் வேண்டுதல். நான் அவர்கிட்ட போய் என்ன கேட்கறது? அவரை பார்க்கிறேன், அவரை பார்த்துட்டே இருக்கிறேன், பார்வையிலே பலியாயிடுறேன், பார்வையிலே நன்றி சொல்றேன். கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் அனைத்தையும் அறிந்தவர். ஃபரிஸ்தா என்றார் முதல்ல என்னது? லேசான தன்மை. மனம் சமஸ்காரம், எண்ணங்கள் சமஸ்காரங்கள், அப்புறம் சம்பந்தங்கள்ல லேசான தன்மை. இந்த 3 விஷயத்துல யார் லேசா இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. ஆனா யாருடைய மனசுல சதா சதி வேலை, யார காலை வாரி விடுறது, யார கீழே தள்ளுறது, யாரை எட்டி வதைக்கிறது, அந்த மாதிரியான சிந்தனைகள் ஓடிட்டு இருக்குதோ அவங்களால எப்படி லேசா இருக்க முடியும்? அதனால நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் வச்சுக்கலாம், இன்னொரு பாக்கெட்ல ஒரு கல்லை வச்சுக்கலாம். அப்படியே ஃபுல் ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க, ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க, ஒரு நக்கீலேக்க சுத்திட்டு வாங்க ஃபுல் ரவுண்டு. அப்புறம் பாருங்க என்ன ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் லேசா இருந்தது, இந்த பக்கம் டைட்டா இருந்தது, வெயிட்டா இருந்தது. ரெண்டாவது பாயிண்ட், ஃபரிஸ்தா என்றால் அனைவருக்கும் அன்பானவர். அதுல 4 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் உதாரணம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாபா அவருடைய அறிமுகத்தை, அவருடைய உதாரணத்தை கொடுத்தாரு. நான் அனைவருக்கும் அன்பானவன். அவரு நிராகாரமா இருக்கிறாரு, ஆனா அவர் இங்க இருக்கிறது இல்லை, பரநாமத்துல இருக்கிறாரு. ரெண்டாவது உதாரணம் பிரம்மா பாபா, அவருக்காகவும் சொல்லிடுறாங்க, அவருக்குள்ள ஸ்ரீ பாபா வராரு. மூணாவது உதாரணம் அம்மா, ஆனாலும் அவங்க ஜெகதம்பாவா இருந்தாங்க. நம்ம எல்லாம் ஜெகதம்பாவா என்ன? நாலாவது உதாரணம் தாதியினுடைய உதாரணம்.
பிரகாஷ் மணி தாதி. அவங்க தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக, தன்னுடைய சுபாவத்தின் மூலமாக அநேக ஆத்மாக்கள், கணக்கிடாத ஆத்மாக்களுக்கு சுகம் கொடுத்தாங்க. ஆனாலும் சில ஆத்மாக்கள் இருந்துடுறாங்க பெண்டிங்ல, அவங்க துக்கத்துல தான் இருப்பாங்க. ஒருவேளை அவங்க துக்கப்படுறாங்க அப்படின்னா தன்னுடைய சுபாவ சபஸ்காரத்தினால அவங்க துக்கத்துல இருக்காங்க. இந்த உலகத்துல எல்லா ஆத்மாக்களுடைய விருப்பங்களையும் நம்மளால பூர்த்தி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சுயம் அவங்களுடைய ஆசையினால தான் அந்த துக்கத்துல இருக்காங்க, அவங்களுடைய விருப்பத்தினால. ஒரு கடைக்காரர் இருந்தாரு, அவர் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாய் வருது. அந்த நாயோட வாயில பேக் இருக்குது, பேகுக்குள்ள பைசா இருக்குது, பைசாவில் லிஸ்ட் இருக்குது என்னென்ன சாமான் வேணும் அப்படின்னு. அந்த கடைக்காரர் அந்த பைசா எடுத்துக்கிறாரு, அதுல சப்ஜி போடுறாரு பையில. அந்த கடைக்காரர் பாக்குறாரு, எவ்வளவு நேர்மையான ஒரு நாய் பாருங்க. அப்ப இவருடைய ஓனர் யாரா இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த நாய்க்கு பின்னாடியே போறாரு. அந்த நாய் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுது. பஸ் வந்தோடனே பஸ்ஸில் ஏறுது. பஸ்ஸில் ஏறினோன்னா அதனுடைய கழுத்துல பெல்ட் இருக்குது. பெல்ட்டில் அதோட அட்ரஸும் பைசாவும் இருக்குது. அது எங்கே போகணும், அதுக்கான பைசா, டிக்கெட்டுக்கான பைசாவும் அதில் இருக்குது. இந்த கண்டக்டர் பார்க்குறாரு. அவர் அந்த இடத்த பார்த்துட்டு டிக்கெட் கொடுக்குறாரு. டிக்கெட்டை எடுத்துட்டு பணத்தை வச்சுட்டு பணத்தை எடுத்துக்கிறாரு. மீதி பணத்தையும் அந்த பெல்ட்டுக்குள்ளே வச்சிடுறாரு. அந்த கடைக்காரருக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு, என்ன நாய் இது, என்ன மாதிரியான நாய், அப்படியே மர்மமா இருக்க. அவரும் கூடவே போறாரு, இவ்வளவு நேர்மையான, இவ்வளவு நன்றி உள்ள ஒரு நாயா இருக்கே அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அப்ப அந்த நாய் போயிட்டு இருக்குது. ஒரு இடம் வந்தோடனே பஸ் நிற்குது. பஸ்ல இருந்து இறங்கி போகுது. இவரும் இறங்கி போறாரு. பேக் எடுத்துட்டு அந்த ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்குது. அந்த நாய் தன்னுடைய கால் மூலமாக கதவை தட்டுது. அந்த வீட்டு ஓனர் வராரு. குச்சி எடுத்துட்டு அந்த நாயை நல்லா அடி பின்றாரு. அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்த கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது எந்த மாதிரியான, என்ன மாதிரி ஓனர், இவரு ஓனர் எஜமா. அப்ப அந்த கடைக்காரர் கேட்கிறாரு, எதுக்கு அடிக்கிற அந்த நாயை, அது எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இல்ல என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, சாவி அதுகிட்டே இருக்குது, சாவியை வச்சு திறந்து வர வேண்டியதானே, எதுக்கு கதவை தட்டுச்சு, நான் தூங்கிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் ஆயிட்டேன். எக்ஸ்ட்ரா சாவியே எடுக்காம போயிடுச்சு, மறந்து வச்சுட்டு போயிடுச்சு. எடுத்துட்டு போயிருக்கணும்ல திரும்பி வரும்போது திறந்து வர்றதுக்காக. அதனால மனிதர்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் ஒரு பொழுதும் குறையாது. என்னதான் செஞ்சாலும் அவங்க எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும், குறையாது. ஆனாலும் பாபா என்ன சொல்றாரு, சரி முரளி என்ன சொல்லுது, எல்லாருக்கும் சுகம் கொடுங்க, எல்லாருக்கும் அன்பு கொடுங்க. ஒவ்வொருத்தருடைய சுபாவம் வேற வேற, ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பும் வேற வேற. ஆனாலும் பாபா சொன்னார் இந்த வார்த்தையை, ஆனாலும் இருந்தாலும் இந்த மாதிரியான ஆத்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லா ஆத்மாவுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள அன்புனுடைய ஒரு ஏக்கம் தான் நிறைஞ்சிருக்குது. அன்பு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. மேலோட்டமா பார்க்கும்போது இதயம் இல்லாத ஒரு ஆளா தெரியும், அது ஒரு கொடுமையான ஆளா தெரியும். ஆனா கூடவே அவங்களுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் விஷம் நிறைஞ்சிருக்கும். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு இதயம் இருக்குது, அந்த இதயத்துல ஒரு தாகம் இருக்குது, அன்பினுடைய தாகம். சின்ன வயசுல அவருக்கு தேவையான போது அவருக்கு அன்பு கிடைக்கல, அதனால இவ்வளவு கொடூரமா மாறிட்டார். இப்போதைக்கு அந்த நிலைமையில இருக்கிறாரு. அன்பினுடைய ஏக்கம்தான் கோபமாக கொடூரமாக மாறிடுறாங்க. அன்பு கொடுத்தா போதும், குழந்தையாயிருவாங்க. யாராவது எப்பவா துக்கம் கொடுக்கறது மாதிரியான சீனை நீங்க பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆத்மா அன்பினுடைய ஏக்கத்துல இருக்குது, அன்புக்காக ஏங்குது, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வலி இருக்குது. அதனால அன்பு கருணை அந்த ஆத்மாவிற்காக கொடுங்க. மூணாவது ரிஸ்தா என்றால் ஞாரா, தேக பானத்திலிருந்து ஞாரா, தேக உணர்விலிருந்து விடுபட்ட நிலை. நாலாவது ஃபரிஸ்தா என்றால் கர்மேந்திரியங்களுக்கு ராஜா. தன்னுடைய கர்மேந்திரியங்களை யார் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ அவங்க தான். பாபா தன்னுடைய அப்பா இருக்காரு அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன சொல்றாரு, பாபா சொல்றாங்க என்னுடைய ஒவ்வொரு குழந்தைங்களும் ராஜா குழந்தைகள். அப்ப நம்ம யாரு, ராஜா. நம்ம பாதுஷா, ஷென்ஷா, மகாராஜா, சம்ராட், கிங் ஆஃப் த எம்பரர். இதுதான் என்னுடைய ராஜ்யம்.
மனம், புத்தி, சமஸ்காரம், கண்ணு, மூக்கு, காது, செவி, கை, கால் எல்லாமே இதுதான் என்னுடைய கிங்டம், என்னுடைய ராஜ்யம். அஞ்சாவது பரிஸ்தா என்றால் சேவா. சேவையினுடைய விஸ்தாரம் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்குது. அதனால பரிஸ்தா என்றால் என்ன பண்ணணும்? சேவை. சேவையில ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தி கொடுக்கணும். அதுக்காக ஒன்னு ஆட் பண்ணுங்க. என்ன ஆட் பண்றது? அசரீரி பயிற்சியை ஆட் பண்ணுங்க. யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு அன்பு கொடுங்க, சாந்தி கொடுங்க, சுகம் கொடுங்க. அதனால பிரம்மா குமாரிகள் நல்லா சேவை பண்ணிட்டு இருக்காங்க, பிரம்மா குமாரிகள் நல்லவங்க அப்படின்ட்டு எல்லாரும் வாயில சொல்றாங்க. ஆனா பிரம்மா குமாரிகளுடைய குரு யாரு? அவங்கள நடத்திட்டு இருக்கிறது யாரு? அவருடைய பேர் வரணும், பாபா. அந்த பாபா நம்முடையவர், என்னுடைய பாபா, மேரா பாபா, அமாரா பாபா அப்படின்னு எல்லாருடைய வாயிலையும் வரணும். அந்த மாதிரி சேவை செய்யணும். அதனால எல்லாருடைய இதுல இருந்து என்ன வரணும்? நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். அது எப்ப வெளியே வரும்? எப்ப நம்மளுடைய இதயத்துல பாபா இருப்பாரோ அப்பதான் வரும். எது வரைக்கும் நமக்கு அனுபவம் ஆகலையோ அது வரைக்கும் எப்படி மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகும் பண்ண வைக்க முடியும்? இந்த பாபா தான் என்னுடையவர், பாபா தான் எனக்கு எல்லாமே. எப்போ வரைக்கும் மனிதர்கள்ட்ட புத்தி மாட்டிட்டு இருக்கோ அது வரைக்கும் இந்த மாதிரியான நிலை வராது. எல்லாரும் ஒரு செகண்ட் ஸ்திரமாக உட்காருங்க. நேரா முதுகு தண்டை நிமித்தி. இந்த ஹாலில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அசரீரி ஃபீலிங் ஏற்பட்டு இருக்குது. எனக்கு இல்லை, எனக்கு ஏற்பட்டு இருக்குது ஆல்ரெடி. ஆனால் மற்ற இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அசரீரி உணர்வில் இருக்காங்க, அசரீரி உணர்வு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அசரீரி ஆயிருங்க. ஸ்டார்ட். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஆறாவது ஃபரிஸ்தா என்றால் டபுள் லைட் ஸ்திதி. நான் ஃபரிஸ்தா டபுள் லைட் ஸ்திதியில் இருக்கிறேன். இப்போ என்ன அர்த்தம்? ஃபரிஸ்தா அப்படின்னா டபுள் லைட், அதாவது 2 மடங்கு லேசானவர். ஆத்மாவும் 2 விதத்தில், ஆத்மாவும் ஒளியா இருக்குது, மனசும் லேசா இருக்குது. இங்க பாபா விசேஷதாவனுடைய விஷயத்த சொன்னாரு. யாருடைய விசேஷதாவிலையும் மாட்டிக்க கூடாது. யாருடைய குணங்கள்லயே மாட்டிக்கிறவங்க கிடையாது. மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களால எப்படி டபுள் லைட்டா இருக்க முடியாது. சிலருடைய குணங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னா, நல்லா இருக்குது அப்படின்னா, சிலருடைய அவகுணங்கள் பிடிக்காம போயிடும், வெறுப்பு வரும், அந்த மாதிரி ஆயிரும். ஒன்று பிடிக்குது, ஒன்று பிடிக்கல. ஏதோ ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு, அப்ப அதனுடைய விலை என்ன? அதனால என்ன ஆயிரும்? இன்னொருத்தர் மேல வெறுப்பு வந்துடும். இவரு வேணும், இவர் வேண்டாம். ஒருவேளை இவருக்கு கூட அவர் வந்துட்டாருன்னா, பிடிக்காதவர் வந்துட்டாருன்னா என்ன ஆகும்? எப்ப இவரு போவாரு அப்ப நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். பிடிக்காத ஒருத்தர் வந்துட்டாருன்னா, அப்ப நிறைய பேருக்கு யாரு கூட ஒத்து போவாதோ அவங்க கூட ஒரே ரூம் கிடைச்சிடும் மதுபானில், இல்லை எங்கேயாவது சேவைக்கு போகும்போது ஒரே ட்ரெயின்ல பக்கத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க இருக்கிறது வரைக்கும் ஒரு மனசு ஒரு நிம்மதி இருக்காது. எதுக்கு போனேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பான் உள்ளுக்குள்ள மனசு. அதனால அன்பை என்ன பண்ணணும்? சர்வ வியாபியாக மாத்திடணும். எல்லாருக்கும் அன்பு சமமாக பகிர்ந்து கொடுத்துடணும். சிலருக்கு கொடுக்குறேன், சிலருக்கு கொடுக்கல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கணும்? சர்வ வியாபியாக இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் எல்லாரிடத்திலையும் அன்பு இருக்கணும். எல்லாருக்காகவும் தன்னுடைய மோகத்தை அனைவருக்குமாக வைக்க வேண்டும். அனைவருக்குமாக உங்களுடைய மோகத்தை வச்சுக்கோங்க, அப்ப தப்பு கிடையாது. அந்த அன்பு யாராவது ஒருத்தர் மேல போகும்போது அங்க ப்ராப்ளம் வருது. எல்லாருக்கிட்டையும் வச்சிருக்கீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்ப அன்பு யாராவது ஒருத்தர் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய மனசு ஒரே இடத்துலயே இருக்குது, குவிஞ்சு இருக்குது. நம்மளுடைய மனசு ஒரே இடத்துல இருக்குது, ஒருத்தரை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா, அங்க கார்மிக் அக்கௌண்ட் அங்க கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு மனிதன், ஒரு ஆத்மா நம்ம தலைக்கு மேல உட்கார்ந்துருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால சூட்சுமத்துல அங்க என்ன ஆயிட்டு இருக்குது? கர்ம கணக்கு அங்க உருவாயிட்டு இருக்கு. அதனால உட்கார்ந்து செய்யக்கூடிய யோகாவை அதிகப்படுத்தணும். கண்ணை திறந்து பாபாவை பார்த்துட்டே இருக்கணும். அந்த ஜோதி பிந்துவாக இருக்கக்கூடிய சிவ் பாபாவை பார்த்துட்டே இருங்க. ரொம்ப நீண்ட நேரத்துக்கு பார்த்துட்டே இருங்க. அனுபவம் பண்ணுங்க. அவர்கிட்ட இருந்து சக்திகள் வந்துட்டு இருக்குது, ஒவ்வொரு குணங்கள் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு குணத்தையும் எடுத்து தனித்தனியா அனுபவம் பண்ணுங்க.
குணங்கள் மட்டும் 36 குணங்கள் இருக்குல்ல, அந்த 36 குணங்களையும் அனுபவம் பண்ணுங்க. பாபாட்ட இருந்து ஸ்ரீ பாபாட்ட இருந்து அந்த குணங்கள் என்னை நோக்கி வந்துட்டு இருக்கு, எனக்குள்ள ஃபில்லப் ஆயிட்டு இருக்குது. அப்புறம் 8 சக்திகள், ஒவ்வொரு சக்தியும் வந்துட்டு இருக்கு, எனக்குள்ள வந்துட்டே இருக்கு. அப்ப 6வது பாயிண்ட் என்ன, ஃபரிஸ்தா என்றால் டபுள் லைட் ஸ்திதி. சரி, அதுக்குள்ளேயாவது ஒரு விசேஷமான குணம் வந்து என்ன கவருது அப்படின்னா என்ன நினைக்கணும், ஏதாவது ஒரு கலை அவங்கள்ட்ட தெரிஞ்சுது, கலைகளை பார்க்கறது, விசேஷத்தாவை பார்க்கறது அது நல்ல விஷயம், அதை எடுத்துக்கிறது நல்ல விஷயம். ஆனா அந்த கலைக்கு மேல அவங்களுடைய விசேஷத்தா மேல ஒரு மோகம் வந்துருச்சு, அதுல மாட்டிக்க கூடாது. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு குணம் இருக்குது. ஒரு சிலர்கிட்ட வந்து பேசுறக்கூடிய கலை இருக்கும், நல்லா பேசுவாங்க. சிலர் வந்து பேசவே மாட்டாங்க. ஆனா அவரு யார் ஸ்டேஜில் பேசுறாரோ அவரை விட நல்ல கர்மம் இருக்கு இவர்கிட்ட, கர்மத்தினுடைய சக்தி அதிகமா இருக்கும். யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் சுகம் கொடுப்பாங்க அவங்களுடைய கர்மத்தின் மூலமாக. அவர் ஸ்பீச் பண்றாரு, நிறைய பேர் அட்ராக்ட் பண்றாரு, நிறைய நாலேஜ் நல்லா சூப்பரா சொல்றாரு. ஆனா அந்த ஸ்டேஜை விட்டு கீழே வந்தோன்னா எல்லாரையும் திட்டுறாரு, இது ஏன், அது ஏன், இப்படி ஏன், அப்படி ஏன், இப்படி அப்படின்னு. அப்ப என்னாச்சு, போச்சு, அங்க சம்பாதிச்சது இங்க நாசமாக போச்சு, எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க, சம்பாதிச்சதெல்லாம் தூக்கி போட்டாங்க. ஒருத்தர் சூப்பரா எழுதுறாரு, நல்லா எழுதுவாரு, எழுத்த படிச்சீங்கன்னா அப்படி பாபா நினைவு பிச்சுட்டு போகும். ஆனா அவரு நடத்த சரி கிடையாது. அதனால எல்லாருக்குள்ளேயும் ஒரு விசேஷத்தா, ஏதாவது ஒரு விசேஷத்தா இருக்குது, அதை பார்க்கணும், முன்னேறி போயிட்டே இருக்கணும், அதுலயே மாட்டிக்க கூடாது. 7வது ஃபரிஸ்தா என்றால் சமஸ்கார சந்திப்பு, சமஸ்காரங்களுடைய நல்லிணக்கம். பலவிதமான ஆத்மாக்கள் இருக்காங்க, இந்த எல்லாரும் கூட நம்ம ஒத்துழைச்சி ஒருங்கிணைந்து போடுறது வந்து பெரிய தபஸ்யா. பாபா சொல்றான், அஸ்திரிஸ் தன்மையினுடைய அனுபவத்தை அதிகப்படுத்துங்க, ஃபரிஸ்தா ஸ்திதியினுடைய அனுபவத்தை அதிகப்படுத்துங்க. டிராமாவை அடிக்கடி சாட்சியாக பார்க்கணும். ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு எபிசோடு, எப்படி வந்து சீரியல் எபிசோடு இருக்குல்ல, அதே மாதிரி இது ஒரு எபிசோடு, இது ஒரு எபிசோடு, இது ஒரு எபிசோடு, தனித்தனியா பார்க்கணும். இப்போ ஒரு சீன் வருது, அந்த சீன்ல ஒருத்தர் இன்னொருத்தர் திட்டுறாரு, அவரை பிடிக்கல. அடுத்த சீன் வருது, அவரை பிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த சீன்ல டைரக்டர் அந்த ஸ்கிரிப்ட்ல, அந்த ஸ்கிரீன் பிளேல அந்த மாதிரி திட்டுறதுக்காக அவருக்கு கொடுத்தாரு. ஆனா அடுத்த ஸ்கிரீன் பிளேல மாறிடுது, வேற வந்துருச்சு, அன்பு வந்துருச்சு. அது டிராமாவனுடைய அந்த எபிசோடு அது. ஆனா இது வந்து புது எபிசோடு. இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்கிறது வந்து புது எபிசோடு, வேற எபிசோடு. அந்த எபிசோடுக்கும் இந்த எபிசோடுக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இருக்கு, அது வேற இது வேற. அதனால டிராமா அப்படிங்கிற கான்சியஸ்னஸ்ல இருக்கணும். நான் ஒரு நடிகன், நான் ஜஸ்ட் நடிகன், அதுல போய் மாட்டிக்க கூடாது. அடுத்து 8வது ஃபரிஸ்தா என்றால் 2 விக்னங்களை கடந்த நிலை. அது என்ன 2 விக்னங்கள், 2 தடைகள்? அது என்ன? தேகபானம், தேக அபிமானம். என்னுடைய விசேஷத்தாவின் மேல மாட்டிக்கிறாங்க. நான் நல்லா பேசுறேன், நான் வந்து நல்லா சமைப்பேன், நான் நல்லா கார் ஓட்டுவேன், இதெல்லாம் என்ன மாறிடுது? விக்னமாக மாறிடுது, தடையாக மாறிடுது. இப்ப ஞானத்துல நம்ம முன்னேறி போக போக முதல்ல ஒண்ணும் தெரியாது, நம்ம முன்னேறி போக போக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலை அடையும் போது அது மிகப்பெரிய ஒரு தடையாக அதுவும் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கு. இல்லைன்னா அடுத்த இன்னொருத்தருடைய விசேஷத்தா மேல அன்பு வந்துடுது, அட்டாச்மெண்ட் வந்துடுது. இவர் வந்து என்னுடையவர், இவர் எனக்கு சொந்தமானவர், அந்த மாதிரி ஃபீல் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஞானத்துல நம்ம முன்னேறி போக போக இந்த மாதிரி தடைகள் வருது. யாருக்குள்ளே அது வந்து அபிமானம் இருக்குது, நான் பெரிய இவன் அப்படின்ட்டு தனக்குத்தானே நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவமானம் டக்குன்னு வரும். சின்ன சின்ன விஷயத்துலாம் ஹார்ட் ஆயிடுறாங்க, மனசு உடஞ்சு போயிடுது, டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. நம்ம மனசுல அப்படியே உட்கார்ந்துருக்கோம், நம்ம பெரிய ஆளு, ரொம்ப பெரிய ஆளு. இந்த இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சவங்க, நம்ம தான் பெரிய ஆள். ஏன்னா இவங்களுக்குள்ள என்னுடைய திறமை மாதிரி இவங்களுக்குள்ள எனக்கு தெரியலையே. நான் 2 மணிக்கு எந்திரிக்கிறேன், இவங்க எங்க எந்திரிக்கிறாங்க? நான் 2 மணிக்கு எந்திரிக்கிறேன், இவங்க வந்து 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. நான் 3 மணிக்கு எந்திரிக்கிறேன், இவங்க எந்திரிக்கிறதே இல்லை. சில நேரம் தான் தெரியுறாங்க, நான் எப்பவுமே டெய்லி அங்க இருக்கிறேன் பாபா ரூம்ல. அப்ப நான் தான் நல்ல புருஷார்த்தி. என்ன போல புருஷார்த்தம் இந்த வீட்டுல யாரு பண்றா? இந்த ஊர்ல, இந்த ஸ்டேட்ல, இந்த சென்டர்ல தன்னை வந்து எப்பவுமே மற்ற எல்லாத்தையும் விட நான் ஹை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கிறாரு, திடீர்னு புயல் வந்து எல்லாரும் கப்பல் கவுந்துருது, யாரையும் காணோம்.
இவர் மட்டும் கரை சேர்ந்து ஒரு ஒரு சிகரத்தை அடைகிறாரு, இல்லைன்னா மலை உச்சி அடைகிறாரு. அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் இன்ஜினியர். ஒரு டவுனை எப்படி வந்து சிட்டியை வந்து எப்படி மாடல் பண்ணுறது அப்படின்னு டிசைட் பண்ணுறவர், டிசைன்ஸ் போடுறவர், இன்ஜினியர்னு வச்சுப்போம், இல்லை ஆர்கிடெக்ட். அங்கே யாருமே இல்லை, ஆனால் சாப்பிட்றது குடிக்கிறது எல்லா ஐட்டமும் அவர்கிட்ட இருக்குது. அதாவது சாப்பிட்றது குடிக்கிறது என்னெல்லாம் வேணுமோ அது எல்லா ஐட்டமும் அங்கே இருக்குது. ஆனால் அங்கே ஆள் இல்லை, எந்த ஆள், ஒரு ஆள் கூட இல்லைங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. நான் பைத்தியமாயிடக்கூடாதுன்ட்டும் யோசிக்கிறாரு. எனக்குள்ளே இருக்கக்கூடிய கலையை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த அந்த சிகரம் இல்லை அந்த மலைக்கு மேலே ஒரு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ திடீர்னு அவருக்கு ஐடியா வருது, ஒரு ஹோட்டல் கட்டணும் அப்படின்னு. ஹோட்டல் கட்டிடுறாரு. அதாவது நிறைய கடைகள் உருவாக்கிடுறாரு. ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே இல்லை. ஆனால் எல்லாமே பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் டவுன் மேக்கர், நகரத்தை நிர்மாணம் செய்யக்கூடியவர். எல்லாமே செய்கிறாரு, ஏன்னா அங்கே எல்லா சாதனமும் இருக்குது. ஒரு நகரத்தையே அங்கே உருவாக்கிடுறாரு. ஒரு சர்ச்சும் உருவாக்குறாரு. 20 வருஷம் ஆயிடுது. 20 வருஷம் கழிச்சு ஒரு கப்பல் வருது. அவங்க பார்க்குறாங்க, இந்த மலையில் வந்து நகரம், ஒரு சிட்டி இருக்குது, மக்கள் இருக்காங்க போல அப்படின்னு வராங்க. பார்த்தா அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி யார் தொலைஞ்சு போனாரோ அந்த டவுன் மேக்கர் பார்த்தா இங்கே இருக்காரு. அவர் உயிரோட இருக்காரு வேற. அப்போ அவர் பார்க்குறாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காரு. சந்தோஷமாக ஒன்றுக்கு ஒன்று பழகிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பாருங்கள் நான் எவ்வளோ ஒரு சிட்டியை உருவாக்கி வச்சுருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் உருவாக்கிட்டேன், ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்கிட்டேன், ஏர்போர்ட் உருவாக்கிட்டேன். கற்பனையாக நான் வந்து ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் போய் நான் காய்கறி வாங்குறேன், மற்ற சாமான்கள் வாங்குறேன். கற்பனையாக, அதாவது பொருட்கள் எதுவும் இல்லை வியாபாரத்துக்காக, ஆனால் கற்பனையாக அங்கே போகிறேன். அங்கே போய் கற்பனையாகவே மனசுக்குள்ளேயே வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேன், வரேன். ராத்திரி போய் ஹோட்டலில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நானே அதை கட்டியிருக்கிறேன், நானே உருவாக்கி வச்சிருக்கிறேன். அப்போ நான் பாருங்க, நான் சர்ச்சு கூட பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அவங்க பார்க்குறாங்க, சர்ச்சு ரொம்ப அழகா இருக்கு. அவங்க சொல்றாங்க, பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கு, அது யாருடையது? அப்போ அவர் சொல்றாரு, அது உடஞ்சு போன சர்ச்சு. அப்போ முதல்ல இருந்ததா? இல்லை நான் தான் பண்ணேன். 2 சர்ச்சா அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, இது நம்ம குரூப்போட சர்ச்சு, அது இன்னொரு குரூப்போட சர்ச்சு. அதனாலதான் அதை உடச்சி வச்சிருக்காரு. அது நல்லா பண்ணல. அது வந்து ரொம்ப பஞ்சரா இருக்கு. எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு சர்ச்சு பார்த்தாதான் என்ன? அப்போ அவர் சொல்றாரு, அந்த சர்ச் இல்லாம இந்த சர்ச்சில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? எப்போ இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த சர்ச் மேல? எப்போ அந்த சர்ச் பக்கத்தில் இருக்குமோ அப்பதான் இதுக்கு மேல நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்களும் கிறிஸ்டின் தான், ஆனா அவங்க சிஎஸ்ஐ, இது ஆர்சி சர்ச்சு, அது சிஎஸ்ஐ சர்ச்சு. நம்ம பெரிய ஆளுங்க, அவங்க கொஞ்சம் குறைஞ்சவங்க. 20 வருஷம் இருந்தார் அந்த மலைக்கு மேல. ஆனாலும் அவருக்குள்ள இருந்த அகங்காரம் அவரை விடலை. நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அகங்காரம். ஃபரிஸ்தா என்றால் தேகபானம் மற்றும் தேக உணர்வு மற்றும் தேக அபிமானத்தினுடைய விஷயங்கள்ல இருந்து விடுபட்ட நிலை. அடுத்து 9வது பாயிண்ட், ஃபரிஸ்தா என்றால் சாகார ரூபத்துல நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஃபரிஸ்தா அப்படிங்கிறது தெரியணும். இதுல பாபா சொன்னாரு, சின்ன சின்ன விஷயம் வந்தாலே மனசு உடஞ்சி போயிடுது, சோகமாயிடுறாங்க, கவலையாயிடுறாங்க, அழ ஆரம்பிச்சிடுறாங்க, அழுதுட்டே இருக்காங்க. இது எல்லாமே டிராமா போயிட்டு இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் மனசு உடஞ்சி போகக்கூடாது, சதா மகிழ்ச்சியாக இருக்கணும், புன்முறுவலோட இருக்கணும் அப்படின்றாரு பாபா. இந்த முரளியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் இருந்தது, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லைன். நம்ம ஃபரிஸ்தா ஆயிட்டோம் அப்படின்னா அசரீரி ஆகிறதுக்கான பயிற்சி ரொம்ப ஈஸியா இருக்கும். பாபா சொன்னாரா, ஞாபகம் இருக்கா? இதுல என்ன அர்த்தம்? முதல்ல ஃபரிஸ்தா ஆகுங்க, அப்புறம் நீங்க ஃபரிஸ்தாவில இருந்து அசரீரி பயிற்சி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறார். நான் ஃபரிஸ்தா ஆவேன் அப்படிங்கிற பயிற்சியை அதிகப்படுத்துங்க. அப்ப அதனுடைய கனெக்டடான விஷயங்கள் எல்லாம் தானாவே அனுபவமாகும். அப்புறம் 10வது பாயிண்ட், ஃபரிஸ்தா என்றால் உங்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜினுடைய சமஸ்காரங்களை எமர்ஜ் பண்ணுங்க. அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் என்னது, அதான் ஃபரிஸ்தா ஸ்டேஜை இப்பவே எமர்ஜ் பண்ணுங்க அப்படிங்கிறார் பாப்பா.
இதுல கூட பாபா ரொம்ப காலத்திற்கான பயிற்சி இருக்கணும் அப்படின்னாரு. இதுல கூட எக்ஸாம்பிள் வந்து பிரம்மா பாபா சொன்னாரு, யாராவது நிறைய பிளான் பண்ணிட்டு போவாங்க, இது சொல்லணும் அது சொல்லணும்னு. ஆனா பாபா கிட்ட போனோன்னா அவங்க என்னெல்லாம் யோசிச்சிருந்தாங்களோ எல்லாமே மறந்து போயிடும். அவங்க வந்து எதை சொல்லணுமோ அதை சொல்லாம வந்துருவாங்க. ஏன்னா அந்த ஆத்மா பாபா வந்து அந்த டைம்ல எல்லா விஷயங்கள்ல கடந்தவரா இருந்தார். எல்லா உலகிய விஷயங்களையும் கடந்த கர்மாதீத் நிலை, அந்த ஃபரிஸ்தா நிலையை அடைஞ்சிட்டார் அந்த டைம்ல. அதனால பாபா தன்னுடைய அனுபவத்தை சொன்னாரு, நடுநடுவா அசரீரி பயிற்சி, நடுநடுவா அசரீரி பயிற்சி. நெற்றியில மின்னக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஜோதி சுரூபமான அசரீரி ஆத்மா. பேசிட்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் நடுவா அசரீரி தன்மை என்னை கவர்ந்து இழுக்குது. ஆத்மா, நான் ஆத்மாங்கிற பயிற்சி, நான் ஆத்மா அப்படிங்கிற பயிற்சியே மிகப்பெரிய பயிற்சி. முழு முரளியினுடைய சாரம் என்ன? தேகத்திலிருந்து விடுபட்ட பயிற்சியினுடைய அபியாசத்தை அதிகப்படுத்தணும். உடம்பிலிருந்து விடுபட்ட நான் ஜோதிஸ்வரூபமான ஆத்மா, பிரகாசமான ஜோதியா இருக்கிறேன். அதனால அமிர்த வேலை யோகா இந்த பயிற்சியை நம்ம பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஈவினிங் யோகா அதுலேயும் பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த டைம் கூட. இந்த ரெண்டு நேரத்துல நம்ம தியானம் யோகா பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லை ஏதாவது ஒன்று தான் போயிட்டு இருக்கு, இல்லைன்னா சில நேரம் ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே ரெண்டுலேயும் வந்து யோகா பண்ணல அப்படின்னா கடைசியில் வெறும் ஞானம் தான் இருக்கும். ஞானத்தில் சக்தி இருக்காது, ஞானம் வேலைக்கு உதவாது. அந்த நேரத்தில் யோகத்தினுடைய சக்தி தான் வேலை செய்யும். அப்புறம் 11வது என்ன, ஒரு செகண்ட் புதுசாக உள்ளவங்களை சந்திச்சாரு பாபா. ஒரு செகண்ட் கூட நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, லாஸ்ட்டாக வந்திருக்கீங்க, லேட்டாக வந்திருக்கீங்க, அதனால ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து 12வது கர்மம் மற்றும் யோகத்தின் பேலன்ஸ். வரதான என்ன சொன்னார் பாபா? நிராகார் மற்றும் சாகார் பாபாவை, ஆகார் பாபாவை முன்னாடி வச்சிங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்ப நிர்பயத்தா மற்றும் நிச்சயந்தா இருப்போம், பயம் இல்லாத நிலை மற்றும் கவலை இல்லாத தன்மையில் இருப்போம். ஸ்லோகன் என்ன? மாஸ்டர் அன்பு கடலாக ஆகணும். அச்சா, ஓம் சாந்தி. கரையும் போது பாபா நினைவே சுடரு